Hello everyone. Today வந்து computer awareness தான் பார்க்க போறோம். Computer awareness வந்து இப்போ சண்டே நடக்க போற IDBI JAM and IBPS upcoming IBPS RRB Clerk PO mainsக்குலாம் வந்து கண்டிப்பா computer awareness வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு வரதுக்கான ரீசன் சண்டே நிறைய பேர் வந்து IDBI JAM எக்ஸாம் வந்து எழுத போறாங்க. ஸோ ஓகேங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இத்தனை இயர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னாலே வந்து இந்த பிடிஎஃப் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போவேன். கண்டிப்பா வந்து என்னால் இதுல இருந்து நான் 15+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதனாலதான் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோவா ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கண்டிப்பா போடலாம். பட் ஆனா ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே கரெக்டா படிச்சுட்டு போகணும். ஆனா நான் வந்து இத்தனை இயர்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னாலே இதை மட்டும் தான் படிச்சுட்டு போவேன். நான் கண்டிப்பா ஒரு 15+ ஸ்கோர் தான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல. ஸோ உங்களுக்கும் அதனாலதான் இந்த வீடியோவும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சண்டே யாரெல்லாம் IDBI ஜாம் எழுத போறாங்களோ, ஏன்னா IDBI ஜாம்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதுல வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் அவேர்னஸ்லாம் வரும். ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ், 20 or 15 கொஸ்டின்ஸ் சம்திங் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரதுக்கான சான்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரு 20 or 15 அந்த ரேஞ்சில் இருக்கும் கொஸ்டின்ஸ். கம்பல்சரி நம்ம இதை ஃபுல்லா பார்த்துட்டு போகணும் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஆனா இதுல ஒண்ணு கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது நீங்க. ஓகே, ஏன்னா எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுனாலதான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் சண்டே IDBI ஜாம் எழுத போறாங்களோ ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும் இந்த கம்ப்யூட்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி அண்ட் ஜென்ரேஷன்ஸ். ஓகேங்களா? நான் சொல்லி தரதை நீங்க அப்படியே இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு போனாலே போதும் இந்த சண்டே எழுத போற ஜாம் எக்ஸாம்க்கு. ஹிஸ்டரி அண்ட் ஜென்ரேஷன். ஓகே, நம்மளுக்கு தெரியும் மொத்தம் வந்து 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேங்களா? இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இயரோட இருக்கு. ஸோ அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துட்டே வரலாம். நீங்களும் கூடவே சேர்ந்து படிங்க. கண்டிப்பா 10 மார்க் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 1945 to 55 அப்ராக்சிமேட்டா இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1945 to 1955 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வேக்யூம் டியூப் தான் யூஸ் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரிக்கு வந்து மேக்னெட்டிக் ட்ரம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ். அண்ட் அப்ப யூஸ் பண்ண இது என்னன்னா NIACL, EDVAC, EDSAC, UNIVAC 1, IBM 701, IBM 650. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான இயர் வந்து 1945 to 55. வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்க்கியூட்ரி. மெமரி வந்து மேக்னெட்டிக் ட்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ். அப்ப யூஸ் பண்ண இது ப்ரோக்ராம் என்னன்னா NIAC, EDVAC, EDSAC, UNIVAC 1, IBM 701, IBM 650. ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் 1955ல இருந்து 65 அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? அங்க 45 to 55, இங்க 55 to 65. இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்யூம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன்ல டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க மெமரிக்கு மேக்னெட்டிக் ட்ரம், இங்க வந்து மேக்னெட்டிக் கோர். ஓகே, பிரைமரி ஸ்டோரேஜா யூஸ் பண்ணிருக்காங்க, மேக்னெட்டிக் கோரை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேங்களா? பிரைமரி ஸ்டோரேஜுக்கு தான் வந்து இங்க வந்து 2 ஸ்டோரேஜா பிரிக்கிறாங்க மெமரிய, பிரைமரி செகண்டரி ஸ்டோரேஜ்ன்ட்டு. பிரைமரி ஸ்டோரேஜுக்கு மேக்னெட்டிக் கோர் யூஸ் பண்றாங்க. செகண்டரி ஸ்டோரேஜ்க்கு வந்து மேக்னெட்டிக் டேப், மேக்னெட்டிக் டிஸ்க் யூஸ் பண்றாங்க செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு. ஓகே, இங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா IBM 7094, 1401, IBM 650, Atlas, CDC 1604, 3600, NCR 304, UNIVAC 1108. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஆனா ஒரு வாட்டி எக்ஸாம்ல இதுல இருந்து கூட கொஸ்டின் வந்துச்சு. எப்படின்னா இந்த அட்லஸ் அப்படின்றது எந்த ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணாங்க, ஆனா அப்போ வந்து கொஸ்டின் என்னன்னா IBMல ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது எந்த ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால இதையுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப்ல நீங்க ஒரு பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே படிச்சுக்கணும். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், கண்டிப்பா மார்க் வந்து கேரண்டி.
IBM 7094 1401, IBM 650, Atlas CDC 1604 3600, NCR 304, Univac 1108. ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். அண்ட் அப்ரிவேஷனும் படிச்சுக்கோங்க கூடவே சேர்ந்து. சிடிசி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டேட்டா கார்பரேஷன், சிடிசின்றது கண்ட்ரோல் டேட்டா கார்பரேஷன். என்சிஆர் அப்படின்றது நேஷனல் கேஷ் ரெஜிஸ்டர், நேஷனல் கேஷ் ரெஜிஸ்டர். ஓகே, என்சிஆர் வந்து நேஷனல் கேஷ் ரெஜிஸ்டர், சிடிசின்றது கண்ட்ரோல் டேட்டா கார்பரேஷன், நேஷனல் கேஷ் ரெஜிஸ்டர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் 1965 to 1971. 1965 to 1971 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் ஜென்ரேஷன்ல தான் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன்ல என்ன யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வேக்யூம் டியூப், தேர்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணது தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஓகேங்களா, இங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க. ஜே பார்டின், HW பிராட்டைன், W ஷாக்லே, இவங்க தான் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் டெவலப் பண்ணவங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டெவலப் பண்ணவங்க வந்து யாருன்னா ஜாக் கில்பி, ராபர்ட் நாய்ஸ். நீங்க இதுல ஒரு லைன் கூட ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இன்வென்ட் பண்ணது யாருன்னா ஜாக் கில்பி, ராபர்ட் நாய்ஸ். ஓகே, இங்க வந்து மெமரி பாத்தீங்கன்னா லார்ஜ் மேக்னெட்டிக் கோர், மேக்னெட்டிக் டேப் ஆர் டிஸ்க். மெமரி வந்து லார்ஜ் மேக்னெட்டிக் கோர், மேக்னெட்டிக் டேப் ஆர் டிஸ்க். இங்க வந்து ஐ லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷன்ல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல மிஷின் லாங்குவேஜ், செகண்ட் ஜென்ரேஷன்ல அசம்பிளி லாங்குவேஜ், தேர்ட் ஜென்ரேஷன்ல ஐ லெவல் லாங்குவேஜ். ஐ லெவல் லாங்குவேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணது பாத்துக்கோங்க. ஃபோர்ட்ரான், பேசிக், பாஸ்கல், கோபால், சி எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இங்க தேர்ட் ஜென்ரேஷன்ல கீபோர்ட், மானிட்டர், பிரிண்டர், மல்டி ப்ரோக்ராமிங்லாம் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராம் இது பாத்துக்கோங்க. IBM 360, 370, PDP 8, 11, Univac AC 9000, Honeywell 6000 சீரிஸ். இது எல்லாமே வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணப்பட்டது. IBM 360, 370, PDP 8, 11, Univac AC 9000, Honeywell 6000 சீரிஸ். ஓகேங்களா, ஃபோர்த் ஜென்ரேஷன் பாருங்க 1971 to 1990 அப்ராக்சிமேட்டா. இங்க வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணப்பட்டது. இங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் என்னன்னா பைத்தான், சி, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரஸ்ட், கோட்லின், இது எல்லாமே வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணப்பட்டது தான். ஓகேங்களா, இங்க என்னென்ன டிவைஸ்லாம் பாத்தீங்கன்னா கீபோர்ட், பாயிண்டிங் டிவைஸ், ஆப்டிக்கல் ஸ்கேனிங், மானிட்டர், பிரிண்டர், இது எல்லாமே வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன்ல. ஃபோர்த் ஜென்ரேஷன்ல தான் வந்து மெமரி வந்து ரேம், ரோம் அப்படின்றதே கொண்டு வரப்பட்டது. நம்ம இப்ப யூஸ் பண்றது ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான். ஓகேங்களா, ஃபிஃப்த் ஜென்ரேஷனா ஃபுல்லா இந்த ஏஐ இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட் வந்து டைம் ஷேரிங், ரியல் டைம் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க், ஓஎஸ், இது எல்லாமே வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன்ல வந்தது தான். ஆப்பிள் மெக்கின்டோஷ், IBM PC, சன்ஸ்பார்க், ஸ்டார் 1000, இது எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன். ஓகே, ஒரு வாட்டி ஸ்டார் 1000 வந்து எந்த ஜென்ரேஷன் கூட கொஸ்டின் வந்துருந்துச்சு ஞாபகம் இருக்கு எனக்கு, அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க எதையுமே. இதையே நீங்க ஒரு 4 வாட்டி படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்ஸ் படிக்கிறீங்க, திரும்ப IBPS RRB கிளர்க்கு, POக்கெல்லாம் படிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே கூட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நடுவில் வந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், வேஸ்ட்டாக போகாது படிக்கிறது எப்பவுமே. ஓகேங்களா, இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1990 டு டில் டேட்டா. ஓகே, ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்ட் பேரலல் ப்ராசஸிங் மெத்தட். என்ன மெத்தட்னா பேரலல் ப்ராசஸிங் மெத்தட். ஓகே, இந்த அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்றது மில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் ஆன் ஏ சிங்கிள் மைக்ரோ சிப். ஓகே, அதுதான் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ ஏஐ வந்து ஹியூமன் லாங்குவேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுல அதுதான் வந்து லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ். டிவைஸ் கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், ட்ராக் பேட், டச் ஸ்கிரீன், பென், ஸ்பீச் இன்புட், இது எல்லாமே வந்து இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல வந்தது. நெக்ஸ்ட் வந்து
HVD டெக்னிக் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் லேப்டாப், டெஸ்க்டாப், நோட் புக், அல்ட்ரா புக், க்ரோம் புக் இது எல்லாமே வந்து 5th ஜென்ரேஷன்ல. ஆனா நம்ம இப்போ யூஸ் பண்றது 4th ஜென்ரேஷனும் யூஸ் பண்றோம், 5th ஜென்ரேஷனும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? 4th ஜென்ரேஷன்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 3rd ஜென்ரேஷன்ல என்ன லாங்குவேஜ்னா ஐ லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ 5 ஜென்ரேஷன்ஸும் திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபாக்கஸ் அப்படின்றது த ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் பிஹைண்ட் வித் த பர்த் ஆஃப் அபாக்கஸ். இது வந்து 4000 years ago வந்து சைனீஸ் வந்து இன்வென்ட் பண்ணது தான் அபாக்கஸ் அப்படின்றது. இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டே வாங்க போதும். நெக்ஸ்ட் வந்து நேப்பியர் போன் அப்படின்றது மேனுவலா ஆப்ரேட் பண்ற கால்குலேட் டிவைஸ். ஓகேங்களா? இதை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு படிச்சுக்கோங்க. ஜான் நேப்பியர் தான் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேப்பியர் போன் அப்படின்றது மேனுவலா ஆப்ரேட் பண்ற ஒரு கால்குலேட்டிங் டிவைஸ். இதை இன்வென்ட் பண்ணது யாருன்னா ஜான் நேப்பியர். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஐவரி ஸ்ட்ரைப்ஸ் ஆர் போன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு கால்குலேட்டர் தான் வந்து இந்த நேப்பியர் போன்ஸ் அப்படின்றது. அந்த இன்வென்ட் பண்ண ஆத்தரோட நேமே தான் வச்சிருக்காங்க இதுக்கு. ஆனா இதுல வெறும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்கலின் அப்படின்றது இது ஒரு அரித்மெட்டிக் மிஷின் ஆர் ஆடிங் மிஷின் சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து 1642லயே இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிளைசி பாஸ்கல். ஸோ அதனால பாஸ்கலின் அதனால பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல வந்து வெறும் ஆடிங் மிஷின். இவர் தான் இந்த பிளைசி பாஸ்கல் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கால்குலேட்டர் ஆல்சோ. ஓகே, நேப்பியர் போன்ஸ் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடுக்கு மட்டும் தான். நெக்ஸ்ட் ஜாக்வர்ட் லூம். ஜோசப் மேரி ஜாக்வர்ட் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஜாக்வர்ட் லூம் அப்படின்றது. ஓகேங்களா? இது என்னன்னா பஞ்ச்டு ஹுட்டன் கார்ட்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபேப்ரிக் டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வியூ பண்றதுக்காக. ஓகே, ஜாக்வர்ட் லூம் அது பேரு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் இன்ஜின்ன்றது வந்து சார்லஸ் பாபேஜ் வந்து இன்வென்ட் பண்ணதுதான். ஓகேங்களா? இவரதான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் நம்ம சொல்றோம். சார்லஸ் பாபேஜ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல கம்ப்யூட்டர் இன்வென்ட் பண்ணது யாருன்னு நம்ம படிச்சிருப்போம்னா சார்லஸ் பாபேஜ்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். இதை வந்து டெவலப் பண்ணதும் யாருன்னா சார்லஸ் பாபேஜ் தான். 1834ல டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் யாருன்னா ஹாடா லவ்லேஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மார்ஸ் கோட் அண்ட் டெலகிராஃப் சிஸ்டம். இதை வந்து இன்வென்ட் பண்ணது யாருன்னா சாமுவல் மோர்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்ரைட்டர் வந்து கமர்ஷியலா வந்து யார் வந்து இது பண்ணாங்கன்னா கிறிஸ்டோபர் லாத்தோம் ஷோல்ஸ். இங்க பாதி மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கிறிஸ்டோபர், நான் இதை சொல்றேன், இந்த மறைகிற இடத்துல எல்லாம் மட்டும் நான் வாயில ப்ரொனவுன்ஸ் பண்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் பென்னோடையே இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் வந்து பாதி இடத்துல வந்து நான் கிராப் பண்ணும்போது பாதி கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் நான் வாயில சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ரைட்டர் இன்வென்ட் பண்ணது யாருன்னா கிறிஸ்டோபர் லாத்தம் ஷோல்ஸ். ஓகேவா? இவர் வந்து ஒரு அமெரிக்கன். இவர் தான் வந்து இதை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4 பேர் சேர்ந்து இதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க கமர்ஷியலா. யாருன்னா கிறிஸ்டோபர் லாத்தம் ஷோல், பிராங்க் ஹெவன் ஹால், கார்லோஸ் கிளிடன் அண்ட் சாமுவல் டபிள்யூ சோல். ஓகே, இந்த 4 மெம்பர்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ரைட்டர். நெக்ஸ்ட் Z1 அப்படின்றது மோட்டார் ட்ரிவன் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சொல்றாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கோனார்ட் ஜியூஸ். இவங்க தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் பர்போஸ் ப்ரோக்ராமல் கம்ப்யூட்டர். ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க எது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்போஸ் ப்ரோக்ராமல் கம்ப்யூட்டர் எதுனா Z1. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏபிசி கம்ப்யூட்டர். ஜான் வின்சென்ட் அட்டானாசாஃப் இவங்க வந்து பில்ட் பண்ணது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டா போதும்.
இப்போ பார்க்க போறோம் பாத்தீங்களா, மார்க் 1ல இருந்து இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து தான் அடிக்கடிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 5 ஜென்ரேஷன் பார்த்தோமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ரிப்பீட்டடா வந்திருக்கு எக்ஸாம்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின், இந்த இன்வென்ட் பண்ணது யார், இதெல்லாம் படிச்சோம்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் நார்மலா படிச்சுக்கிட்டா போதும். இந்த மார்க் 1ல இருந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்க்கு வந்திருக்கு. ஓகே ஓகே இந்த மார்க் 1 அப்படின்றத வந்து ஹார்வர்ட் ஹெய்கன் மார்க் 1 கம்ப்யூட்டர் வாஸ் பில்ட் as a partnership between IBM அண்ட் ஹார்வர்ட். இங்க ஹார்வர்ட் அப்படின்ற வேர்த்தை மறைஞ்சிருக்கு, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஐபிஎம்மும் ஹார்வர்ட் அப்படின்றவங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் மார்க் 1 கம்ப்யூட்டரை வந்து பில்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்போ எக்ஸாம்ல கொஸ்டின் வர்றதுக்கு எப்படி சான்சஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா மார்க் 1. அதே மாதிரி ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் கேட்டாங்கன்னா Z1. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா மார்க் 1. அவ்வளவுதான் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் NIAC பாருங்க. NIACோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். NIACோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். இது வந்து NIACோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, NIACோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா பிரஸ்பர் ஹெக்கர்ட் அண்ட் ஜான் மவுச்லி. ஜான்ன்ற வேர்டு மறைஞ்சிருக்கு, ஜான் மவுச்லி. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இனாகிரேட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த NIACோட ஃபுல் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அப்போ இதை எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எதுனா NIAC. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா மார்க் 1. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா NIAC. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர். ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர்னா Z1. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்வேக் பாருங்க. ஹெட்வேக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, இது வந்து டு பி ஸ்டோர் rather than decimal and was designed to be stored program computer ஸ்டோர் பண்றதுக்காக இது பண்ணிருக்காங்க. ஹெட்வேக் எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர், ஹெட்வேக் அப்படின்றது. ஸோ திரும்ப நீங்க ஒரு 2 வாட்டி இதை பார்த்தீங்கனாலே போதும், நல்லா புரியும். NIAC, ஹெட்வேக், ETSAC அப்படின்றது எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ETSAC அப்படின்றது. எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். யூனிவேக் பாருங்க, யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். யூனிவேக் அப்படின்றது யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகே, இது வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் எதுனா யூனிவேக். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி, அதே மாதிரி வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் எதுனா யூனிவேக். ஓகே, இப்போ திரும்ப ரீகால் பண்றேன். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் யூனிவேக். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் எலக்ட்ரானிக் ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து NIAC. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து மார்க் 1. ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் வந்து Z1. ஓகே, யூனிவேக்கோட ஃபுல் ஃபார்ம் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ETSACோட ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் ஹெட்வேக்கோட இது வந்து எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். NIAC வந்து எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஓகே, ஃபுல் ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் மீன்ஸ் இதோட மீனிங் என்ன. நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிருப்போம், டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று நினைச்சிருப்போம், ஆனா எல்லாமே வேற வேற. ஓகேங்களா, ஒரு டேட்டா அப்படின்றது
ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து டேட்டா. ஓகே, ஸோ கொஸ்டின்ல கேட்பாங்க ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்ட்டு டேட்டான்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது மீனிங்ஃபுல் டேட்டா ஆர் எ ப்ராசஸ்டு டேட்டா தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஒரு ப்ராசஸிங் டேட்டாவை தான் வந்து இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ப்ரோக்ராம் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்ட், அதுதான் வந்து ப்ரோக்ராம்ஸ். சாஃப்ட்வேர் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தான் வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்லயே வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்ட்டு ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, டேட்டான்றது ஒரு ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா ஆர் ப்ராசஸ்டு டேட்டா. ஒரு ப்ராசஸிங் டேட்டா தான் வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகுது. ப்ரோக்ராம் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமெண்ட்ஸ். சாஃப்ட்வேர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து டு பர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தோம்ல. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரொவைட் எ பேஸ் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிக்யூட் அண்ட் டெவலப்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதர் ப்ரோக்ராம்ஸ். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு பேஸ் பிளாட்ஃபார்ம், எதுனா அதர் ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், இது எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். லிங்கர், லோடர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், இது எல்லாமே என்னதுன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரட்டர்ன்ட்டு 3 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரும் வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே தான் வருது. ஓகே, இப்போ இதுல என்னென்னு பார்க்கலாம். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படின்றது எதுக்காகன்னா, நம்மளோட சிஸ்டம் அண்ட் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸே யூஸ் பண்றோம். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்னா என்னது? ஆன்டி வைரஸ், டேட்டா பேக்கப் சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் கிளீனர், டிஸ்க் கிளீனப், ஃபயர் வால், ஃபைல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், கம்ப்ரெஷன் சாஃப்ட்வேர், டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் டிரைவர்ஸ், இது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல வருது. ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே தான் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் எல்லாமே. ஸோ அதுக்கான இதுதான் பார்த்தோம் இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்க்கலாம். Application software is designed and developed for the users to perform okay வந்துட்டேன். application software ன்றது is designed and developed for the users to perform some specific task like writing a letter, அப்புறமா வந்து listening to music or seeing any videos. இப்போ பாருங்க, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆப்லாம் இருக்குல்ல, இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட், வேர்ட் பேட், வேர்ட் ஸ்டார், கோரல் வேர்ட் பெர்ஃபெக்ட், கூகுள் டாக்ஸ், எம்எஸ் ஆக்சஸ், இந்த மாதிரி குரோம், கூகுள், மாசிலா ஃபயர்ஃபாக்ஸ், ஃபோட்டோஷாப், பிகாசா, விஎல்சி மீடியா பிளேயர், விண்டோஸ் மீடியா பிளேயர், மூவி மேக்கர், எம்எஸ் பவர் பாயிண்ட், அவுட்லுக், எம்எஸ் எக்ஸல், லோட்டஸ் 123, இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எஸ் வேர்டில் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறது, ஒரு மியூசிக்கோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் கேட்குறோம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஓகே, ரெண்டு சாஃப்ட்வேர், சிஸ்டம், அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ம்வேர். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல நிறைய வாட்டி வந்திருக்கு. ஃபர்ம்வேர்க்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த கீழே இருக்க டெஃபினிஷன் கொடுத்துட்டு இது வந்து ஃபர்ம்வேரா, ஃப்ரீவேரா, ஷேர்வேரா அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன்ல. இப்போ ஃபர்ம்வேர்னா என்னன்னு பாருங்க, இது வந்து ஒரு பர்மனன்ட் சாஃப்ட்வேரா. ஓகேங்களா, ஃபர்ம்வேர் அப்படின்றது ஒரு பர்மனன்ட் சாஃப்ட்வேர். இது வந்து இன்ஸ்டால்ட் இந்த சிஸ்டமோட ரோம்ல தான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ம்வேர் வந்து இது ஒரு பர்மனன்ட் சாஃப்ட்வேர்.
இது எங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்கன்னா ரோம்ல தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து வைட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃபர் பண்ணுது. ஹவு வந்து பர்டிகுலர் டிவைஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அதர் ஹார்ட்வேர்ஸோட. ஓகேவா, இந்த வைட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபர்ம்வேர்ல தான் இருக்கு. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஒரு பர்மனன்ட் சாஃப்ட்வேர். இதை வந்து ரோம்ல தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீவேர் அப்படின்றது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரீவேர் அப்படின்றது ஒரு யூசர் ஈஸியாக வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸியாக யூஸும் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீவேர் அப்படின்றது. ஓகேங்களா, எந்த பேயிங் எனி சார்ஜஸ் ஆர் ஃபீஸ் எதுவுமே பே பண்ணாமல் ஃப்ரீவேர் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃப்ரீவேர். ஓகே, நெக்ஸ்ட் ஷேர்வேர்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஷேர்வேர் அப்படின்றது பாருங்க, ஷேர்வேர் அப்படின்றது என்னன்னா இதுவுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரீலி தான், ஃப்ரீயாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரையல் பேசிஸில் தான் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ட்ரையல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய இதில் அப்படிதான் ஃப்ரீ ஆக்சஸ் கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் காமிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஷேர்வேர்ன்றதும் ஒரு ட்ரையல் பேசிஸ் தான். ஓகே, இது வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அந்த டைம் லிமிட். கடைசியில் ஃபைனலாக என்ன பண்ணணும், அந்த யூசர் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து ஷேர்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது சச் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோர்ஸ் கோடு மூலமாக தான் அவங்களால யூஸ் பண்ணவே முடியும். ஓகே, அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக மாடிஃபை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேரை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் சார்ஜபிளாகவும் காசு கொடுத்தும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஷேர்வேர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ சாஃப்ட்வேர் பார்த்தோமா, சாஃப்ட்வேர் மாதிரி ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்றது நம்மளால டச் பண்ணி ஐ மீன் ஃபிசிக்கல் காம்போனன்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம், ஃபிசிக்கல் காம்போனன்ட்னு சொல்லலாம் ஹார்ட்வேர் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் போர்ட், ரேம், ரோம், ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இது எல்லாமே நம்மளால ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியும், அதுதான் ஹார்ட்வேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் யூனிட்ன்றது பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அது என்ன பண்ணுன்னா பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் அண்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு இது வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது சிஸ்டம் யூனிட் அப்படின்றது. இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா மதர் போர்ட், சிபியூ, ரேம், இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்றது தான் சிஸ்டம் யூனிட். இங்கே சிபியூ பக்கத்தில் ரேம் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது வந்து இதுதான் வந்து இன்ஜின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேங்களா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஜின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை வந்து நம்ம சிபியூன்னு சொல்லலாம். ஓகேங்களா, மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ப்யூட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, சிபியூ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் தானே நம்ம சொல்வோம். ஸோ இதையே வந்து நம்ம சிபியூ தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மச் லைக் ஏ கம்ப்யூட்டர் ஆன் ஏ சிப். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணுதுன்னா கோடட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இதுதான் கோட் பண்ணுது, மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸஸ். ஓகே, பஸ்ஸஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். பஸ்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ்ன்னு 3 பஸ் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் பஸ். அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். 3 டைப்ஸ் ஆஃப் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். ஓகேவா, இந்த பஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பஸ்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ். போர்ட்ஸ்னா இந்த சாக்கெட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்றோம்ல, ஒயர்ஸ்லாம், அதுதான் நம்ம வந்து போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். So ports are connecting socket outside the system into which different types of cable are plugged. So types of cables வச்சு நம்ம போர்ட் பண்றோம்ல, போர்ட்ஸ்னாலே வயர் கனெக்ட் பண்றது தான்.
ஸோ அதுதான் வந்து போர்ட்ஸ். ஓகே, பஸ் வந்து அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ், இந்த 3 பஸ்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ பஸ்ஸஸ் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோமா, அட்ரஸ், கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வேற என்ன பஸ் பார்த்தோம்? டேட்டா பஸ். ஓகே, இப்போ வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஸ்டோரேஜ் சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்புட் இப்போ வந்து நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில டைம் வந்து டவுட், எனக்கே ஸ்டார்டிங் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் வரும்போது வெப்கேம் வந்து இன்புட்டா அவுட்புட்டான்னு தெரியாமல் இருந்துச்சு, பென் டேப் வந்து இன்புட்டா அவுட்புட்டான்ற கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு மொத்தமாகவே கிளியராக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இது பாருங்க. இன்புட்ல என்னென்ன வரும்னு பாருங்க. கீபோர்டு, ஒரு விஷயத்த வந்து உள்ள கொடுக்கறது தான் நம்ம இன்புட். ஸோ கீபோர்ட், மவுஸ், ட்ராக் பால், லைட் பென், ஸ்டைலஸ், ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், ஓஎம்ஆர், ஓசிஆர், எம்ஐசிஆர், பிசிஆர், கியூஆர், பயோமெட்ரிக். பயோமெட்ரிக் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக் ஆல்சோ இன்புட் தான். வெப்கேம் ஆல்சோ இன்புட் தான். டச் பேட் input, microphone also input, pen tab also input. So இங்க 17 inputs படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அவுட்புட் பாருங்க. மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே அவுட்புட். ஓகே, இது வந்து இன்புட் அவுட்புட். ப்ராசஸ்ல என்னென்ன வரும்னா மைக்ரோ ப்ராசஸர், ரேம், ரோம், மதர் போர்ட், பஸ்ஸஸ், இது எல்லாமே ப்ராசஸ் கீழே வர்றது. ஸ்டோரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா HDD, FDD, CD, DVD, BRD, HVD, பென் டிரைவ், மெமரி கார்டு, இது எல்லாமே ஸ்டோரேஜ்ல வர்றது. ஓகே, அவ்வளவுதான் இது. ஓகே, இதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, இதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கீபோர்ட்ல வந்து என்னென்ன இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் வந்து A to Z, கேபிட்டலும் இருக்கும், கேபிட்டலும் ஸ்மாலும் இருக்காது. நம்ம கேப்ஸ் லாக் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் ஸ்மாலும் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா, நம்பர் கீஸ் இருக்கும் 0 to 9 நம்பர் கீஸ். ஃபங்க்ஷனல் கீ வந்து F1 to F12. ஸோ எக்ஸாம்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கேப்ஸ் லாக், நம்பர் லாக், ஸ்க்ரோல் லாக். என்னதுன்னா கேப்ஸ் லாக், நம்பர் லாக், ஸ்க்ரோல் லாக் வந்து என்ன கீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல டாகல் கீ, மாடிஃபையர், இண்டென்டேஷன் கீ, நேவிகேஷன் கீ அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. கேப்ஸ் லாக், நம்பர் லாக், ஸ்க்ரோல் லாக் வந்து டாகல் கீஸ், அந்த கீஸ் பேர். மாடிஃபையர் கீனா கண்ட்ரோல், ஹால்ட், ஷிஃப்ட் வந்து மாடிஃபையர் கீ. இண்டென்டேஷன் கீ வந்து டேப் கீ தான் இண்டென்டேஷன் கீன்னு சொல்றோம். நேவிகேஷன் கீஸ்னா ஆரோ கீஸ், ஹோம், ஹெண்ட், பேஜ் அப், பேஜ் டவுன், இது எல்லாமே வந்து நேவிகேஷன் கீஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும்ல, இந்த சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா ஒன்று USB மூலமா இல்லைன்னா ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்றோம். ஸ்டாண்டர்ட் கீபோர்ட்ஸ்ல மொத்தம் 104 கீஸ் இருக்கு. நம்பர் பேட்ல வந்து 17 கீஸ் இருக்கு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கீபோர்டு. மவுஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் பாயிண்டிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டா? மவுஸ்லயே வந்து 2 மவுஸ் இருக்கு, மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ்ன்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்கு. ஓகே, மவுஸ்லயே வந்து மெக்கானிக்கல், ஆப்டிக்கல்ன்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ட்ராக் பாலும் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்டிங் டிவைஸ் தான். ஓகே, இந்த ட்ராக் பால் வந்து நம்ம மவுஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து மொபைல்ஸ்ல கூட நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா பாயிண்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ ட்ராக் பால்ஸ் ஆல்சோ யூஸ் பண்றோம் நம்ம மவுஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லைட் பென், நம்மளுக்கு தெரியும் லைட் பென்னும் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சருக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இந்த லைட் பென். ஓகே, இது வந்து எது கூட ஒர்க் பண்ணணும்னா கேத்தோட் ரே டியூபோட தான் பேஸ்ட் மானிட்டர்ஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து
இந்த லைட் பென் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைலஸ் நம்மளுக்கு தெரியும். டேப்லாம் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்றோம்ல, பென் ஷேப்டு இன்புட் டிவைஸ் ஸ்டைலஸ். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க பென் ஷேப்டு இன்புட் டிவைஸ் எதுன்ட்டு. ஸோ ஸ்டைலஸ் தான் வந்து பென் ஷேப்டு இன்புட் டிவைஸ். இதை வச்சு நம்ம ரைட் பண்ணவோ டிராவோ எது வேணாலும் பண்ணலாம் ஸ்க்ரீன்ல. ஓகே, இதுக்கு பேர் ஸ்டைலஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனர். ஸ்கேனர் ஆல்சோ இன்புட் டிவைஸ் தான். ஓகேங்களா, இது என்ன பண்ணும்னா இமேஜை வந்து ரீட் பண்ணும், ப்ளஸ் வந்து டிஜிட்டல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும். ஒரு இமேஜை டிஜிட்டல் ஃபைலாக எது கன்வெர்ட் பண்ணும்னா ஸ்கேனர். ஓகே, எக்ஸாமில் ஒரு வாட்டி இப்படியும் கொஸ்டின் வந்திருக்கு, இமேஜ் வந்து டிஜிட்டல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்ட்டு. ஸோ ஸ்கேனர் இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். ஸ்கேனர்லேயே வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர் இருக்குது. ஃப்ளாட் பெட் ஸ்கேனர், ஷீட் ஃபெட் ஸ்கேனர், ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்கேனர் இருக்கு. ஓகே, ஃப்ளாட் பெட், ஷீட் ஃபெட், ஹேண்ட் ஹெல்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஜாய்ஸ்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இதுவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஜாய்ஸ்டிக் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் OMR, ஆப்டிக்கல் மார்க் ரெகாக்னேஷன், இல்லைனா அதை வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இதுவும் ஃபுல் அப்ரிவேஷனும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஆப்டிக்கல் மார்க் ரெகாக்னேஷன், ஆப்டிக்கல் மார்க் ரீடிங். ஓகே, இது என்னன்னா நம்ம ஹியூமன் வந்து OMR ஷீட்ஸ்லலாம் ஆன்சர் ஃபில் பண்ணுறோம்ல, இதை வந்து டாக்குமெண்ட் ஃபார்மாக வந்து இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து அதை கேப்சர் பண்ணும். ஸோ கேப்சர் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும்ல, அது வந்து OMR. இதை வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்வே அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து இந்த OMR வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் மார்க் ரெகாக்னேஷன், ஆப்டிக்கல் மார்க் ரீடிங். நெக்ஸ்ட் MICR, மேக்னெட்டிக் இன்க் கேரக்டர் ரெகாக்னேஷன். இது வந்து மேக்ஸிமம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில தான் யூஸ் பண்ணுறாங்க, செக் கிளியரன்சஸ்க்கு அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ்க்குலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து OCR அப்படின்றது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகாக்னேஷன். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகாக்னேஷன் தான் வந்து OCR. இது வந்து ஸ்கேனரோட ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து பிரிண்டட் கேரக்டர்ஸ் வந்து டிஜிட்டல் டெக்ஸ்டா மாத்துறதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் வந்து OCR. ஸோ எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னா பிரிண்டட் கேரக்டர்ஸை டிஜிட்டல் டெக்ஸ்டா வந்து எந்த இதுவும் மாத்துதுன்னா OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகாக்னேஷன், இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்கோட் ரீடர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இது மூலமா, கரெக்டா, பார்கோட் ஷாப்லாம். நெக்ஸ்ட் QR நம்மளுக்கு தெரியும். QR அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, குவிக் ரெஸ்பான்ஸ். QR அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து குவிக் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, இதுவும் வந்து டைப் ஆஃப் பார்கோடு தான். இதுலயும் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் டாட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன் நம்மளுக்கு யூஸ் பண்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டச் பேட் ஆர் ட்ராக் பேட், இதுவும் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். ஓகே, இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்றது தான் வந்து டச் பேட். நெக்ஸ்ட் டச் ஸ்கிரீன்ஸும் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் டிவைஸ். பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்றது வந்து ஒரு செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன், அத்தன்டிகேஷன் டிவைஸ்ன்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? ஸோ இந்த டிவைஸ்லாம் வந்து எதை பேஸ் பண்ணினா அவங்களோட சைக்காலஜிக்கல் ஆர் பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பென் டேப் வந்து இது வந்து டிஜிட்டைசர்னு சொல்லுவாங்க. இந்த பென் டேப் வந்து டிஜிட்டைசர்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து லைக் ஸ்டைலஸ் மாதிரி தான். ஓகேங்களா, டேப்ல வந்து எழுதவோ ட்ரா பண்ணவோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பென் டேப் அப்படின்றது டிஜிட்டைசர். இது வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டைலஸ் மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டிவைஸ் பாருங்க. அவுட்புட் டிவைஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சம் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ் நம்ம என்ன படித்தோம், மானிட்டர், பிரிண்டர், ப்ரொஜெக்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா, இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்னா ஹியூமனோட ரீடபிள் இது ஹியூமன் ஃபார்மை வந்து
டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி உள்ள தள்ளுறது தான் வந்து இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் மானிட்டர் பாருங்க. மானிட்டர்லயே வந்து மானிட்டரும் வந்து அவுட்புட் டிவைஸ் தானே நம்ம படிச்சோம். ஸோ மானிட்டர்லயே டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்கு. கேத்தோட் ரே டியூப், thin film transistor, liquid crystal display, எல்இடினா லைட் எமிட்டிங் டியோட். இது அப்ரிவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மானிட்டர்ஸோட டைப்ஸ். ஓகேங்களா? சிஆர்டினா கேத்தோட் ரே டியூப், டிஎஃப்டினா thin film transistor, எல்சிடினா liquid crystal display, எல்இடினா லைட் எமிட்டிங் டியோட். பிளாட்டர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி அக்யூரேட் அண்ட் பிக்கர் டிராயிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிளாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேடு கேம் அப்ளிகேஷன், இந்த மாதிரி பேனர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சொல்கிறோம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேனர்ஸ்லாம் அடிக்கிறாங்கல்ல, இந்த பேனர்ஸு இதுக்கெலாம் வந்து நம்ம பிளாட்டர் தான் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டர் நம்மளுக்கு தெரியும், அவுட்புட் டிவைஸ். இது வந்து ஒரு லார்ஜ் சர்ஃபேஸில் வந்து ஒரு இமேஜோ ஒரு வீடியோஸோ வந்து நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரொஜெக்டர். மானிட்டர் அண்ட் டெலிவிஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொஜெக்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஒரு ஓஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து யாருக்கும் இடையில ஒர்க் பண்ணுது அப்படின்னா யூசர்ஸ்க்கும் ஹார்ட்வேர்க்குக்கும் இன்பிட்வீன் தான் வந்து இது வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? இந்த ஓஎஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபிலிம் மேனேஜ்மெண்ட், மெசேஜிங் சர்வீஸ், எரர் டிடெக்ஷன், செக்யூரிட்டி, கமாண்ட் இன்டர்பிரேட்டேஷன். இது எல்லாமே வந்து ஓஎஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஓஎஸ்ன்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஒரு யூசருக்கும் ஒரு ஹார்ட்வேர்க்கும் இடையில நடக்கிறது தான் இந்த ஓஎஸ் அப்படின்ற இதுவு. ஓகேங்களா? இதை வந்து ரிசோர்சஸ் கண்ட்ரோலர் ஆஃப் அவர் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஓகே, இதுவே 2 வாட்டி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு ஓஎஸோட இதுவே. ஓகே, ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, விண்டோஸ் பாருங்க. விண்டோஸ்னா வந்து வின் இன் ஷார்ட். அதை ஷார்ட்டா சொல்றது வந்து வின். ஓகேங்களா? விண்டோஸ்க்கு ஷார்ட் வந்து வின் இன். ஓகே, இந்த விண்டோஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் சொல்யூஷன். வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் சொல்யூஷன். இதுதான் வந்து விண்டோஸோட ஃபுல் ஃபார்ம். வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் சொல்யூஷன். ஓகேங்களா? இதோட இன்பில்ட் வெப் ப்ரௌசர் யாருன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து விண்டோஸ் 10. இதுக்கு விண்டோஸ் 10க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர். ஓகே, விண்டோஸோட ஷார்ட் வந்து வின் இன், ஃபுல் ஃபார்ம் வந்து வைட் இன்டராக்டிவ் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க் சொல்யூஷன். இன்பில்ட் வெப் ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, இந்த விண்டோஸ்லேயே வந்து நிறைய இருக்கு. விண்டோஸ் 1.0, 2.0, 3.0. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் NT 3.1, 3.5. நெக்ஸ்ட் விண்டோஸ் 95, விண்டோஸ் NT 4.0, விண்டோஸ் 98, விண்டோஸ் 2000, விண்டோஸ் ME, விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோ 8, விண்டோ 8.1, விண்டோ 10, விண்டோஸ் 11. இது எல்லாமே வந்து விண்டோஸில் இப்போ புதுசாக கொண்டு வந்தப்பட்டது. பழையசும் ஓகே இருக்குங்களா? இது என்னென்ன இதுன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
மேக் ஓஎஸ். மேக் ஓஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மெக்கின்டோஷ். இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஆப்பிள் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. இதோட இன்பில்ட் வெப் ப்ரௌசர் யாருன்னா சஃபாரி. ஓகே, மேக்கோஸோட வெர்ஷன் நேம்ஸும் படிச்சுக்கோங்க. சீத்தா, பூமா, ஜாகர், பேந்தர், டைகர், லியோபர்ட், ஸ்னோ லியோபர்ட், மவுண்டன் லயன், மேவ்ரிக், யோஸ்மைட், எல் கேபிட்டன், சைரா, ஹை சைரா, மொஜாவி, கேட்டாலினா, பிக்சர், மானிட்டரி. இது எல்லாமே வந்து மேக்கோஸோட வெர்ஷன். இந்த மேக்கோஸ் வந்து ஆப்பிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, இதோட இன்பில்ட் வெப் ப்ரௌசர் தான் வந்து சஃபாரி. ஓகே, ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா, இதுவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஆண்ட்ராய்டு. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டதுன்னா செப்டம்பர் 2008. ஆண்ட்ராய்டோட இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 1.0, 1.1, கப் கேக், டோனட், எக்லர், ஃப்ரோயோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகாம், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபாப், மார்ஷ்மெல்லோ, நவ்கட், ஓரியா பை. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் 10Q, ஆண்ட்ராய்ட் 11, ஆண்ட்ராய்ட் 12 TBA. இது எல்லாமே ஆண்ட்ராய்டோட வெர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் லைனக்ஸ் யார் டெவலப் பண்ணாங்கன்னா லைனஸ் டோர்வால்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது வந்து எந்த கம்பெனியோடையுமே அசோசியேட் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இதுவும். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு ஹைலி செக்யூர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைனக்ஸில். ஓகே, லைனக்ஸ் ஓஎஸ்க்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. டெபியன், கென்டு, உபுண்டு, லைனக்ஸ் மின்ட், ரெட் ஹாட், என்டர்பிரைஸ் லைனக்ஸ், சென்டோஸ், ஃபெடோரா, காலி லைனக்ஸ், ஹார்க் லைனக்ஸ், ஓப்பன் சியூஸ், மன்ரிவர், ஸ்லாக்வேர். இது வந்து லைனக்ஸ் ஓஎஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து யூனிக்ஸ் வந்து ஓல்டு நேம் ஆஃப் யூனிக்ஸ் வந்து UNICS. ஓகேங்களா, இந்த யூனிக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூனிப்ளெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் தான் வந்து யூனிக்ஸோட ஃபுல் ஃபார்ம். யூனிப்ளெக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த யூனிக்ஸ் அப்படின்றது மல்டி டாஸ்கிங் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். ஓகே, இந்த யூனிக்ஸ் வந்து எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 1971. நெக்ஸ்ட் வந்து MS DOS இதுக்கான ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. MS DOSன்றது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ணது. PC DOSனா பர்சனல் கம்ப்யூட்டர் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், IBM லான்ச் பண்ணது. DR DOSனா டிஜிட்டல் ரிசர்ச் டிஜிட்டல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து ஒரு கமாண்ட் லைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஓகே, இது வந்து சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் ஆப்ரேட்டர் சிஸ்டம். ஓகேங்களா, சிங்கிள் யூசர் தான் பண்ண முடியும், சிங்கிள் டாஸ்க் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை நெக்ஸ்ட் வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதே பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன், கண்டினியூ வீடியோ போட முடியாது. ஓகேங்களா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சண்டே எழுத போகிற எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அப்கமிங் IBPS RRB கிளர்க்கு PO மெயின்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ நான் இதோட உடனே நெக்ஸ்ட் பார்ட்டுமே உடனே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.